ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக லவ் இஸ் லவோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள பல்லாம் நான் பேசுகிற பாட்டோட பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா எம்ரலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ள பல்லாம். வாவ், ஸ்ட்ராபெரி லீஃப் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு சொன்னால் என்னது ஸ்ட்ராபெரி லிப்பா அப்படிங்கிற மாதிரி மார்க் நோட் பண்ணால் இந்த மாதிரி இடிச்சிட்டு போகிற நம்ம டேயை நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணபடியே அவரோட லிப்பை அப்படி லைட்டாக லீக் பண்ணபடி டேயே பாட்டுட்ருக்கிறத நம்ம மார்க் நோட் பண்ணிட்டு என்னாச்சு பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பேபி செம இன்னசென்ட் போலுக்குடா. பேபியை பேபியை பேபி பேபின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. என்னாச்சு ஒட்ட கிஸ்ஸில் ஏடும் ஃபீல் வந்துருச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி மார்க் கேட்கவும் அது கொஞ்சம் டவுட்டுடா, இருந்தாலும் அந்த லிப் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி டேயோட லிப்பை நம்ம ஜொங்குக்கு பிடிச்சிருக்குங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்குக்கு அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து வெளியே போவார். அந்த மாதிரி போனால் என்னடா கன்று பிடிச்சிருக்குன்னு பாரு, ட்ரக்கு பிடிச்சிருக்குன்னு பாரு, ட்ரிங்க் பண்ண பிடிச்சிருக்குன்னு பாரு, இந்த மாஃபியா வேல்டு எனக்கு பிடிச்சிருக்குன்னு பாரு, ஃபஸ்ட் டைம் என்ன ஸ்ட்ராபெரி லிப்பு பிடிச்சிருக்குன்னு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த திங்கிங்லேயே மார்க்குமே நம்ம ஜொங்கு கூட போனால் டேய் தான் ஜிமினாவை அங்கே இருக்கிற பிளேஸில் எல்லா பிளேஸ்லையும் தேடுறாரு. ஐயையோ, என் ஜிமினாவை கொண்டு எங்கே விட்டேன்னு தெரியலையே, எவ்வளோ பெரிய க்ரௌடில் நான் எங்கடா போய் என் ஜிமினாவை தேடுறது. டே மச்சான் எங்கடா போன, டே ஜிமினு ஜிமினு ஜிமினுங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி கட்டிக்கிட்டே இருந்தா அந்த டைம் ஸ்கிப் ஆகுது. ஸ்கிப் ஆகிற அந்த மூமெண்ட்டுக்கு டே ஹவுஸுக்கு வந்துருப்பாரு. டேம்மா நீ எங்கே போன அப்படிங்கிற மாதிரி டேயோட மாமு கேட்டேன். அது ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் வெளியே போகலன்னு சொல்லிட்டு தானே மேம் போனேன், இவ்வளோ ஹவர்ஸ் ஆயிடுச்சுலாடா, அது எப்படின்னா நான் போன ஒர்க் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக ரூமுக்கு போயிடுவார். அந்த மாதிரி ரூமுக்கு போனேன். இப்போ நெக்ஸ்ட் டே தான், நெக்ஸ்ட் டே ஹாலிடேங்கிறதுனால டேயோட பேரண்ட்ஸ் டேயை நேரம் நம்ம பாய்ஸஸோட ஹவுஸுக்கு தான் கூப்பிட்டு வராங்க. இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தோம். டே நேராக ஹவுஸ்க்குள்ள என்றான்னா ஹாலே ஆரம் ஜின்னு ஜேகப்பு ஒயனு நம்ம சுகா எல்லாருமே இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிற மூமெண்ட்டுக்கு பிரதர்ஸையும் சிஸ்டரையும் பார்த்த மூமெண்ட்டில் டே வேகமாக ரன் பண்ண படி ஹவுஸ்க்குள்ள என்ட்ராகி ஓடி வருவார். அந்த மாதிரி ஓடி வந்தேன். பாய்ஸஸ்மே டேயை பார்த்ததுக்கப்புறம் டே கிட்ட வேகமாக எழுந்து வந்து டேயை டைட்டாக ஒரு மாதிரி குரூப் ஹக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஹக் பண்ணிவிட்டு டே உன்னை பார்க்கறதுக்கு இந்த பிளேஸுக்கு வான்னு சொல்லி கால் பண்ணால் நான் ஹாலிடேயில் தான் உங்கள் கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி எங்களையும் நீ திட்டுற, வார்ன்லாம் பண்ணுற, நீ சொல்கிற வார்னிங்லாம் கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் ஒவ்வொருத்தராக நம்ம டேட் இந்த மாதிரி பேசினேன். இப்போ என்ன தப்பாக சொல்லிட்டேன், எனக்கு லீவ் டே ஹாலிடே இருந்தால் தானே உங்கள் கூட நிறைய டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணலாம். மார்னிங்கே 8 o'clock பேரண்ட்ஸ் கொண்டு வந்து நாங்கள் விட்டுட்டாங்க. ஈவினிங் தான் நான் இங்கேருந்து இனி போவேன். ஏன்டா இன்றைக்கி ஒன் டே நைட்டு எங்கள் கூட ஸ்டே பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஜின்னு கேட்கவும், ஆனால் எனக்கு எப்போதுமே என் மாம் பக்கத்தில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே நாங்கள் எல்லாருமே இங்கே தான், ஆளுக்கு ஒரு ரூம், உனக்கும் ஒரு ரூம் இங்கே இருக்குது, நீ ஓ ரூமில் வந்து ஸ்டே பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம்ம எல்லோரும் ஒரே ஹவுஸில் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி. பட் நம்ம டே தான், நான் எப்போதும் என் மாம் பக்கத்தில் தான் இருப்பேன், மாம் தான் ஃபர்ஸ்ட், ஹயாங்ஸ் நான் உங்கள் கூட டைட்டு தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன், ஆனால் நான் என் ஹவுஸில் தான் இருப்பேன், மாம் பக்கத்தில் தான் இருப்பேன். நான் மாமை விட்டு சைல்ட்லேருந்து ரொம்ப இயர்ஸாக பிரிஞ்சிருந்துருக்கேன். நீங்கள் எல்லோரும் மாம் கூட இருந்து இப்போ வந்து மூவ் ஆன் ஆகி நியூவாக ஒரு உங்களுக்காகவே ஒரு ஹவுஸை, ட்ரீம் ஹவுஸை ரெடி பண்ணி அந்த பிளேஸில் உங்கள் லைஃப் எடுத்து போகிறீங்க. எனக்கு தான் இன்னும் மேரேஜ் ஆகலையே, எனக்கு மேரேஜ் ஆக சொல்ல அதை பார்த்துக்கலாங்கிற மாதிரி நம்ம டே சொல்லிட்டு இருப்பாரு. அந்த மூமெண்ட்டில் இன்றைக்கி ஒன் டே நைட்டாவது ஸ்டே பண்ணுங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம டேட்டை கெஞ்சிட்டு கெஞ்சினாலும் முடியவே முடியாதுங்கிற மாதிரி நம்ம டே ஆர்கியூமெண்ட் பண்ணுறது ஆரம் நோட் பண்ணிவிட்டு, சரிடா அவங்ககிட்ட இந்த அளவுக்கு ப்ராப்ளம் பண்ணாதீங்க, பேபி இன்றைக்கி முழுக்க நம்ம கூட தான் இருக்க போகுது, டே கூட எவ்வளோ டைட்டாக ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணலாம், இன்றைக்கி எல்லாரும் ஒர்க்கையும் கொஞ்சம் தூக்கி போட்டுட்டு டே கூட மட்டும் டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி ஆரம் சொல்கிறத கேட்டு பாய்ஸஸ்மே எல்லாருமே ஓகே பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஓகே பண்ணோம். இப்போது கிச்சனில் தான் பாய்ஸஸ் எல்லாருமே சேர்ந்து தான் ஃபுட்டை ரெடி பண்ணுறாங்க. அண்ட் ஃபுட்டை ரெடி பண்ணுற மூமெண்ட்டுக்கும் டேயுமே அவங்க கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ண போய்ட்டு பிரதர்ஸ் கூட நல்லா டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஃபுட்டை ரெடி பண்ணி ஒன்றா உட்காண்ட்ருந்து ஷேர் பண்ணி சாப்பிட்றதுங்கிற மாதிரி ஒரு பிரதர் பாண்டிங்கில் ஒரு லவ்வான மூமெண்ட் தான் இங்கே நடந்துகிட்ருக்கோம். இந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்தேன். இப்போ டைம் மூவ் ஆன் ஆகிற அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டே தான் ஈவினிங் ஆயிடுச்சு, நான் ஹவுஸுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி அடம்பிடிக்க ஆரம்பிச்சிருவார். இந்த மாதிரி அடம்பிடிக்க ஆரம்பித்தான். டே இன்றைக்கி ஒன் டே நைட்டு மட்டும் எங்கள் கூட ஸ்டே பண்ணுறானுங்கிற மாதிரி பாய்ஸஸ் யாருமே நம்ம டே இங்கேருந்து போக விட மாட்டேங்கிறாங்க. மார்னிங்லேருந்து நம்ம டே கூட எவ்வளோ டைட்டாக ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. டேக்கு டைம் ஆயிடுச்சு, நான் ஹவுஸுக்கு போகணுங்கிற மாதிரி சொன்னோம்.
டேயை விடுறதுக்கு இவங்களுக்கு திங்கிங் இல்லை. இந்த மாதிரி இருந்தால் சுகாடாம் அவனாலாம் வச்சிடாதீங்க. அவன் தான் நமக்கு இந்த டே முழுக்க டைத்தை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான். நம்ம கூடயே தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு காலேஜ் ஒர்க்லாம் இருக்கும். நீ வாட்டே உன்னை ஹவுஸில் கொண்டு விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்வாரா. இந்த மாதிரி சொன்னால் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட்டு ஹாலிடே அதாவது நெக்ஸ்ட் வீக்கு கண்டிப்பாக நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகாவோட ஆன்சர் கால் பண்ணபடி வா ஹயாங் போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா கூட கிளம்ப போகிறோம். அந்த மாதிரி கிளம்பினோம். சுகா நேராக டே கொண்டு ஹவுஸில் விட்டுருவார். இப்போ காலேஜுக்குள்ளே என்றான்னு அடுத்த செகண்டே நேராக ஜிமினா பக்கத்தில் வந்துட்டு ஜிமினா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்னாச்சு யாங் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா அப்படிக்கிட்டே நிமிந்து இப்போ பாரு அந்த மாதிரி பார்த்தோம். சாரிடா நேற்று நீ சேஃபாக ஹவுஸுக்கு போனியாடா, நான் எவ்வளோ டைம் கால் பண்ணேனே நீ ஏன் பிக் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அது வந்து அப்படிங்கிற மாதிரி ஜிமினா ஏதோ ஒரு மூமெண்ட்டாக சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆனால் திங்க் மட்டும் பண்ணி பார்க்குறாரு. திங்க் பண்ணி பார்த்துட்டு அது ஒன்றும் இல்லைடா நானும் சேஃபாக ஹவுஸுக்கு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி டேட்டை சொல்லவும் சாரிடா அன்னைக்கு ஒரு ப்ராப்ளத்தில் நான் வந்து நிறைய பீப்புள்ஸ் இருக்கிற மூமெண்ட்டுக்கு நான் வந்து பயத்தில் ஹவுஸுக்கு போயிட்டேன். நீ ஹவுஸுக்கு போனியாங்கிற மாதிரி செக் பண்ணல, உன்னை தேடினேன், நீ இருந்த பிளேஸ் எனக்கு தெரியல அப்படி இப்படிங்கிற மாதிரி நிறைய சாரிக்கு மேலே சாரி கேட்டா சரி விட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா இந்த மாதிரி நம்ம டேட்டை பேசிகிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். படிக்கிற காலேஜுக்குள்ளே தான் நம்ம ஜங்குக் என்ட்ரு ஆகுறாரு. இந்த மாதிரி என்ட்ரு ஆகி ஏதோ ஒரு பர்சன்ட்டை தான் தேடி வந்துட்டு இருப்பாரு. அந்த மாதிரி தேடி வந்துட்டு இருந்தேன். நம்ம டேயோட கிளாஸ் ரூமில் நடத்துகிற ப்ரொஃபஸர் தான் நம்ம ஜங்குக்கு இந்த பிளேஸில் பார்க்க வந்துருப்பாரு. அந்த மூமெண்ட்டுக்கு அந்த ப்ரொஃபஸரை தேடினபடி கரெக்டாக டேயோட கிளாஸ் ரூம் டோர்கிட்டே வந்து நின்று அந்த ப்ரொஃபஸரை நோட் பண்ணால் அந்த ப்ரொஃபஸர் இந்த மாதிரி நம்ம ஜேகே வந்து நிற்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆனோம். அந்த கிளாஸ் ரூம்குள்ளே என்ட்ராகி நம்ம ஜங்குக்கு ஃபைட் பண்ண போகலான்ங்கிற மாதிரி போனோம். ஜங்குக்கோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சபடி மார்க்கை நிப்பாட்டுறாரு. இந்த மாதிரி நிப்பாட்டினா என்னடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் நம்ம மார்க்கை நோட் பண்ணால் பாஸ் அந்த கிளாஸ் ரூம்குள்ளே பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எங்கே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே கேட்டால் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கிளாஸ் ரூம்குள்ளே அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளாஸ் ரூம்குள்ளே நோட் பண்ணால் அந்த கிளாஸ் ரூம்குள்ளே உட்காண்ட்ருக்க பொசிஷனை பார்க்குறாரு. ஹே நீ எங்கடா இருக்கிறியாடா? நான் மீட் பண்ணவே முடியாதுன்னு நினச்சேன். ஓ இது நீ படிக்கிற காலேஜா? அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி திங்க் பண்ணிவிட்டு கிளாஸ் ரூமில் இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அவன் இருக்கான்னு உன்னை அங்கே ஃப்ரீ பண்ணி விட்றேன்டா, எப்படியும் காலேஜ் விட்டு வெளியே தானே வருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு காலேஜ் விட்டு வெளியே வந்து காரில் அந்த ப்ரொஃபஸருக்காகவே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ கரெக்டாக காலேஜ் பெல்லாம் கிளிக் ஆகி அந்த ப்ரொஃபஸர் தான் ஜேகே காலேஜுக்குள்ளேயே வந்த மூமெண்ட்டும் எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டு போன மூமெண்ட்டை பார்த்து அந்த மூமெண்ட்டில் பயந்து போய் நம்ம அந்த ப்ரொஃபஸர் அங்கேருந்து நேராக ஹவுஸுக்கு போயிடலாம், ஜேகே கிட்ட மாட்டிடக்கூடாதுங்கிற மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே அவரோட திங்ஸஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணபடி காலேஜ் விட்டு வேகமாக வெளியே போவாரா. இந்த மாதிரி வெளியே போனோம். கரெக்டாக அந்த ப்ரொஃபஸருக்கு முன்னாடி நம்ம ஜங்குக்கு என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ராகி என்னடா என்ன தப்பிச்சிடலான்னு நினச்சியா? அவளை ஈஸியாக நான் விட மாட்டேன். எவ்வளவு திமிரு இருந்தால் நீ இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுவ? என்னோடய ப்ளேஸ்க்கு வா, நான் இறங்குறத காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன்ட் அப்படியே பிடிச்சி லாக் பண்ணபடி காரில் பேக் சைடில் நம்ம ஜங்குக்கு புஷ் பண்ணபடி போட்டுட்டு அந்த காருக்குள்ளே உட்காண்டபடியே நம்ம நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணோம். ஜிமினா கூட பேசினபடியே காலேஜுக்குள்ளேருந்து வெளியே வராரு. மாஃபியாவை பார்க்குற பிளேஸில் அந்த ப்ரொஃபஸரை பயங்கரமாக நம்ம ஜங்குக்கு டார்ச்சர் பண்ணி பனிஷ் பண்ணுற அந்த மூமெண்ட்டில் அந்த ஸ்பை வேலை பார்த்துட்டு இருந்த பர்சன்ட் அது உன்னோட பாடி கார்டில் ஒரு பர்சன்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சனோட டீட்டெயில்ஸ் நேம் எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த மூமெண்ட்டுக்கு அந்த ப்ரொஃபஸர் அதே பிளேஸில் நம்ம ஜேகே கீல் பண்ணிவிட்டு அந்த பாடி கார்டை அந்த பிளேஸ்க்கு நம்ம ஜேகே வர வைக்கிறாரு. இந்த மாதிரி வர வச்சோம். இந்த ப்ரொஃபஸர் டேட்டான மூமெண்ட்டை பார்த்துட்டு அந்த பாடி கார்டு ரொம்ப ஷாக் ஆனால் ஜேகே கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஒரு ராடை வச்சு அந்த பர்சனோட ஹெட்லேயே அடிக்கிற மூமெண்ட்டுக்கு அந்த பர்சன் அப்படியே கீழே விழுறான். உங்களுக்குடா கீல் பண்ணியாச்சுடா, யார்டா இது தேவையில்லாமல் எனக்கு கால் மேலே கால் பண்ணி டென்ஷன் ஆக்குறது? பாஸ் அது அவனோட பிரதர் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவன் நான் கூட நம்பரை பார்த்தோன்னே ஏதோ தேர்ட் பர்சன் நம்பரை நினச்சிட்டேன், டென்ஷன் ஆக்குறான், அந்த காலை பிக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா நம்ம ஜங்குக்கு வந்து அவரோட எனிமையை டார்கெட் பண்ணி ஃபைட் பண்ணி பனிஷ்மெண்ட் கொடுத்து அப்படி இப்படி சொல்கிறது ரசித்து ப்ளே பண்ணபடி துடிக்க நம்ம ஜங்குக்கு கில் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி
எனிமி கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு அவன் கட்டி கதறி ஆள்ற மூமெண்ட்டில் நம்ம ஜங்குக்கு என்ஜாய் பண்ணபடி என்கிட்ட இருந்து ஸ்பை வேலை பார்ப்பியாடா நீ, என் கூட இருந்து என் பிஹேவியர் தெரிஞ்சிருந்தும் எனக்கே தெரியாமல் இவ்வளோ ஸ்பை வேலை பார்த்துருக்கேன்னா உனக்கு எவ்வளோ துணிச்சல் இருக்குங்கிற மாதிரி செமையாக செதுக்கியிருப்பார். இந்த மாதிரி செதுக்கி ஹேண்ட்ஸ்லாம் பிளட்டாக இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு மார்க்கை பாட்டு அந்த காலை பிக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த காலை அப்படி பிக் பண்ணினா டே ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி ஆப்போசிட்டில் ஜாக்கு தான் பயங்கரமாக கட்டுறான். இந்த மாதிரி கட்டுனா ஏன்டா இந்த கட்டுற, எனக்கு நல்லா காது கேட்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படியே ஹேண்ட்ஸ்லாம் வாஷ் பண்ணுவாரா. அந்த மாதிரி வாஷ் பண்ணோம். உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என் பிரதரை கீல் பண்ணுவடா நீ அப்படிங்கிற மாதிரி கட்டுனான். டே உனக்கு எவ்வளோ துணிச்சல் இருந்தா அவனை எனக்கு கீழேயே பாடி கார்டு மாதிரி ஒர்க்குக்கு வர வச்சு என் இன்ஃபர்மேஷன், என் ட்ரக்ஸு, டீலர்ஸுங்கிற மாதிரி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எனக்கு ஆப்போசிட்லேயே ஹோல் ஒர்க்கையும் பண்ணுவேன். நீ ஒர்க் பண்ணதெல்லாம் கரெக்டுடா. நான் இந்த பிளேஸில் ஒர்க் பண்ண வைக்க இந்த பிளேஸில் நீ ஏதாவது ஒரு தேர்ட் பர்சன்ட் அப்புறம் வச்சுருக்கணும். உன் பிரதரையே அனுப்பியிருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, அவனை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவனை பனிஷ் பண்ணலான்னு நான் போனால் என்கிட்டயே என்னோடய ஷேடோவை கூட உன்னால் டச் பண்ண முடியாதுடா. உன்னோட இன்ஃபர்மேஷன் மட்டும் எனக்கு கிடச்சிருச்சு. கண்டிப்பாக இதெல்லாம் என் ஹயாங்கிட்ட கொண்டு கொடுக்கட்டான் போகிறேன். டாப் பொசிஷனில் இருக்க நீ அப்படியே கீழே வந்துடுவ. ஒரு கேங்ஸ்டர் ரேஞ்சுக்குன்னு நக்கல் பண்ணி பேசுவான். அப்புறம் அவனை விட்டு வச்சிட்ருப்பேனா? அதான் நான் ஏன்டா பிளான் போட்டு ஸ்கெட்சு போட்டு நீ இருக்க பிளேஸ்க்கு ஒன்றை வர வச்சு தூக்கணும்னு திங்க் பண்ணேன். அதை விட அவன் இருக்க பிளேஸில் போய் அவனை கில் பண்ணிட்டா எனக்கு ஒர்க் எண்டு இல்லை. அவ்வளோ பாடி கார்ட்ஸையும் கொண்டு போய் உன் பிரதரை சுற்றி வளைச்சி ரவுண்ட் அப் பண்ணி அட்டாக் பண்ணி ஃபைட் அப் பண்ணி அதில் ஏன் பாடி கார்ட்ஸ் நிறைய டெட் ஆகி எனக்கு லாஸ் ஆகி டைம் வேஸ்ட் ஆகி எவ்வளோ ஒர்க்கு தெரியுமா? இப்போ பார்த்தியா, சிம்பிளாக நான் மட்டும் சிங்கிளாக போனேன். நான் தானே தெரியாதபடி போய் எப்படி ஈஸியாக ஒர்க்கை முடிச்சிட்டேன். பார்த்தியா, டைமும் வேஸ்ட்டு இல்லை. என் பாடி கார்ட்ஸ் ஒருத்தருக்கு கூட சின்னதாக கூட அடிப்படலை. எனக்கு டைம் சேவ், பாடி கார்ட் சேவ், நோ லாஸ். பட் உனக்கு ஹெவி லாஸ். ஜாக், உன்னோட பிரதருக்கு நீ தான் பாண்ட் பண்ணி உன் பக்கத்தில் வச்சுருக்கணும். இந்த ஜங்குக்கால் என்ன பண்ண முடியும், இந்த ஜேகேயால் என்ன பண்ண முடியும்னு திங்க் பண்ணி என் பிளேஸ்க்கு வர வச்சு ஒர்க் பண்ண வச்சல. இந்த ஜேகே நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவானுங்கிறது உனக்கு தெரியணும், ஓகேயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த காலை கட் பண்ணோம். இதுக்கு கண்டிப்பாக நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. என் பிரதருக்கு ஃபியூனலை நடத்த வச்சுட்டு என்கிட்ட எந்த மாதிரியா பேசுகிற? இதுக்காகவே நான் உன்னை ஏதாவது பண்ணியே தீருமே. ஹேண்ட்ஸாலே உன்னை கில் பண்ணாமல் விட மாட்டேன் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி அவன் பயங்கரமாக இந்த மாதிரி கட்டிகிட்டு இருந்தான். இப்போ நம்ம ஜேக்கப் ஒயினை தான் காட்டுது. இப்போ நம்ம ஜேக்கப் ஒயினுமே ஹாஸ்பிட்டல் தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். அந்த பிளேஸில் நம்ம ஜேக்கப்பும் ஒயனும் ஒர்க் பண்ணுற அதே பிளேஸில் நம்ம ஒயன் மேலே கொஞ்சம் டேட்டி திங்கிங்கில் இருக்கிற ஒரு பர்சன்ட் ஜான், ஓகே, நேம் வந்து ஜான். அந்த பர்சன்ட் நம்ம ஒயனை இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்க அந்த மூமெண்ட்டை ஆப்போசிட்டில் இருந்தபடியே நோட் பண்ணிகிட்ருக்குடா. ஒயன் நோட் பண்ணிவிட்டு பேஷண்ட்டை பார்க்குறத விட்டுட்டு இந்த பேஸில் நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒயன் கேட்கவும், அது வந்து இங்கே இருக்கிற மெடிசன்ஸ் தான் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவன் ஏதோ மெடிசன்ஸ்லாம் எடுக்கிற மாதிரி எடுத்தான். இப்படி மெடிசன்லாம் எடுத்துகிட்ருக்க அந்த மூமெண்ட்டுக்கும் ஒயன் கிட்ட க்ளோஸாக வந்துச்சு. நம்ம ஜேக்கப்புக்கும் ஒயனுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுங்கிறது தெரியாமல் ஒயன் ஏதோ சிங்கிள் பர்சனுங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு நம்ம ஒயன் கிட்ட கொஞ்சம் ஃப்ளிட்டியாக வந்து பேசுவானா. அந்த மாதிரி பேசினோம். ஒயன் செம்ம கடுப்பில் அப்படியே ஜானை பாட்டு முறைச்சா. அந்த பிளேஸில் கரெக்டாக ஜேக்கப் வந்துட்டு, ஒயன் அந்த மாதிரி பேஷண்ட்டுக்குலாம் ஏதோ நீ ட்ரீட்மெண்ட் பார்க்கணுமாமே, இந்த ரூம்குள்ளே என்ன பண்ணிகிட்ருக்க, அப்போது உனக்காக பேஷண்ட் வெயிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொஞ்சம் திட்டிட்டு அப்படியே நம்ம ஜேக்கப் ஜானை பாட்டு முறைச்சபடி அந்த பிளேஸ்லேருந்து போனால் ஏன் ஜேக்கப் முறைச்சானுங்கிறது ஜானுக்கு தெரியல. அந்த மூமெண்ட்லேயும் ஜான் அப்படியே நேராக வெளியே வந்து மற்ற ஒர்க்கெல்லாம் அவன் பண்ணிகிட்ருப்பான். அந்த மாதிரி பண்ணிகிட்ருந்தான். இப்போது நம்ம ஜேக்கப்பும் ஒயனும் ஒரே கேபினில் தான் இருக்காங்க. எதுக்காக அவன் அவன்கிட்ட அவ்வளோ ஃப்ளீட்டியாக பேசிகிட்டு இருக்கான் ஒயன் அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப் கேட்கவும், நீ ஏன் டென்ஷன் ஆகிட்டுருக்க ஜேக்கப், டேடி பிடிச்ச டாக்ஸ் அந்த மாதிரி தான் பேசுவோம், நீ அதை ஃப்ரீ பண்ணிவிடு. நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆகலாங்கிற திங்கிங்கில் அவன் பேசினாலும் பேசுவான். நெக்ஸ்ட் டைம் அவன் என்கிட்ட வந்து பேச சொல்ல எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜேக்கப் கிட்ட க்ளோஸாக வந்துட்டு ஜேக்கப்போட ஜீக்கில் கேஸ் பண்ணபடி, ஆமாம் இன்றைக்கி ஈவினிங் நம்ம 2 பேருமே டேட் போகிறேன்னு சொன்னல,
டேட்டுக்கு போகிறோம்ல அப்படிங்கிற மாரி கேட்பாரா. அந்த மாரி கேட்டேன். கண்டிப்பாக நம்ம டேட் போகிறோம், நீ சொன்ன பிளேஸ் தான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணுற மாடி லிப் டு லிப் கிட்ட வந்துருவாங்களா. ஆனால் டக்குன்னு அந்த ரூம் டோரை நாக் பண்ணபடி ஜான் வந்து நிற்கிறான். இந்த மாதிரி நின்னா எனக்கு செம்ம கடுப்பாக்கி டக்குன்னு அங்கேருந்து எழுந்துட்டேன். சரி ஈவினிங் பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு, டோரை எவன்டா நாக் பண்ணதுங்கிற மாரி ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜான் நிற்கிறத பார்த்துட்டு, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாரி கேட்கவும், எனக்கு 2, 3 டவுட்ஸ் ஆகுது அப்படிங்கிற மாரி அவன் இந்த ஹாஸ்பிட்டலில் இப்போ ஒரு 3 டேஸாக தான் நியூவாக ஜாயின் பண்ணியிருப்பான் ஒர்க்குக்கு. இந்த ஹாஸ்பிட்டல் ஜேகப் ஒயின்னதும் தெரியாது. நம்ம ஜேகப் ஒயினுக்கு மேரேஜ் ஆனதும் தெரியாது. ஒயின் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காங்களா இந்த மூமெண்ட்டுக்கு. அவன் ஒயின்கிட்ட இந்த மாதிரி ஃப்ளிட்டியாகவே பேசிகிட்டு இருப்பான். அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தான். ஒயினுமே இந்த மாதிரி ஒர்க்லாம் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணபடியே கரெக்டாக ஒரு ரூமில் கொண்டு வந்துட்டு, இதுதான் அந்த மெடிசன், இந்த திங்ஸ் இங்கே தான் இருக்கும், இந்த திங்ஸ் இங்கே தான் நீ வைக்கணும், இப்படி தான் நீ செக் பண்ணணுங்கிற மாதிரி அவன் டவுட்டு கேட்டான்ல. அதை விட அவன் நம்ம ஒயின் கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற மாதிரி டவுட்டு கேட்குற மாதிரியே கேட்டுட்டு ஒயின்கிட்ட க்ளோஸாக வந்து ஒயின்கிட்ட கொஞ்சம் டேட்டியாக ப்ளே பண்ண ட்ரை பண்ணுறான். பட் ஒயன் நம்ம ஜானை ஸ்லாப் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி பண்ண ஜான் ஷாக்கில் ஒயினை நோட் பண்ணால் பிச்சிடுவேண்டா. அண்ணா கேர்ள்னால் இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவியா? இங்கே பாரு, எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு. உன்னோட இந்த டேட்டி திங்கிங் அப்புறம் ப்ளே பாய் கேரக்டர் இது எல்லாத்தையும் வேறு ஏதாவது ஒரு பர்சன்ட்டை வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி திட்டுனா அந்த ரூம்குள்ளே கரெக்டாக ஜேகப் என்ட்ராகி, இப்போ என்ன ப்ராப்ளம், இவனுக்கு என்ன பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி ஜேகப் கொஞ்சம் கோமானா, இங்கேருந்து போ ஜேகப், தேவையில்லாமல் ப்ராப்ளத்தை பெருசாக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகப்பை மூவ் ஆன் பண்ணால், இங்கே பாருடா, தேவையில்லாமல் ஏதாவது அவகிட்ட ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. ஜேகப் அதான் நான் சொல்லிட்டேன்ல அங்கே போ அப்படிங்கிற மாரி. ஜேகப் அங்கே மூவ் ஆன் பண்ணி நம்ம ஒயனை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தால், நம்ம ஜேகப்புக்கு ஜேகப்பும் ஒயனும் மேரேஜ் ஆனது தெரியாதுல்ல. அங்கே ஒர்க் பார்க்குற ஒரு பர்சன்ட்டு தான். அந்த பர்சன்ட்கிட்ட வந்துட்டு, நீ ஏன் தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணுற, அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், மேரேஜ் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி ஜான் கேட்டா, ஆமாம் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், மேரேஜ் ஆனால் அதுக்காக என்னையும் நீ ஸ்லாப் பண்ணுவியா, மேரேஜ் ஆயிடுச்சுன்னா மேரேஜ் ஆயிடுச்சுன்னு மட்டும் சொல்லிட்டு போகணுண்டி அப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் காண்டாகிட்டு, இந்த ஜான் ஒன்றை திங்க் பண்ணிட்டா அதை கண்டிப்பாக அடைஞ்சே தீருமே, நீ எவ்வளோக்குள்ள மூவ் ஆனாலும் சரி, நீ எவ்வளோ ரூடாக நடந்துக்கிட்டாலும் சரி, இந்த ஜான் திங்க் பண்ணிட்டா கண்டிப்பாக செஞ்சே தீருவேன். அதுக்கு அந்த ஜேகப் ப்ராப்ளமாக இருந்தாலும் ஜேகப் எப்படி மூவ் ஆன் பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவன் ஏதோ வில்லத்தனமாக வர திங்க் பண்ணிவிட்டு அங்கே 2 ஒர்க் பண்ண போவான். ஜொங்குக்கு மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் தான் இருக்கிறாரு. நம்ம ஜொங்குக்கிட்ட வந்து நம்ம மார்க்கு தான் நம்ம டேயோட நேமை மட்டும்தான் சொல்கிறாரு. டேயோட நேம் வந்து கிம் டயாங். ஓகே அப்படிங்கிற மாதிரி கிம் டயாங் அவனோட நேம். அவன் இந்த காலேஜில் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட பிக்கையும் கொண்டு வந்து காட்டுவாரான். அந்த மாதிரி காட்டுனா நம்ம ஜொங்குக்கு டேயோட பிக்கை நோட் பண்ணிவிட்டு, உன்னோட நேம் ஸ்வீட்டாக தான் இருக்குது, அதை விட உன்னோட லிப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட பிக்கை ரசித்தபடியே இருக்கிறாரு. ஆமாம், இப்போ என் பேபி என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு இந்த மாதிரி கேட்டால், இப்போ அவர் காலேஜில் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஈவினிங் கண்டிப்பாக அவன் படிக்கிற காலேஜுக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கிட்டே மீட் பண்ணதுக்கு காலேஜுக்கு போகணுங்கிற மாதிரி மார்க்குக்கிட்ட சொல்லவும், ஓகே பாஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம மார்க்குமே நம்ம ஜொங்குக்கிட்ட சொன்னால், இப்போ ஆரம் சைடை தான் கட்டுது. ஆரம் தான் அந்த ஆரம்புக்குன்னு தனியாக ஒரு கேபின் உண்டுல்ல, அந்த ரூம்குள்ளே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு ஜின்னுக்காக. இந்த மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜின்னு கரெக்டாக என்னமோ 2, 3 பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ஹேண்ட்ஸில் எடுத்துகிட்டு, இங்கே பாரு ஆராம், இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணலாம், இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்களா அப்படி இப்படிங்கிற மாதிரி அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ஹேண்ட்ஸில் வச்சுப்படி என்னத்தெல்லாமோ நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நம்ம ஜின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுற மூமெண்ட்டை மொத்தத்தையுமே நோட் பண்ணிகிட்டே இருந்த நம்ம ஆரம்பம் தான் ஜின்னோட ஹேண்ட்ஸை பிடிச்சி க்ளோஸ் அழுத்து ஆரமோட தைசில் உட்கார வைக்கவும், ஆரம் செம ஷாக்காகி என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் ஒரு ரியாக்ஷனில் நம்ம ஆரமை பார்த்துட்டு, என்ன மடி ப்ளே பண்ணுற ஆராம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன்டா டேய், என்ன இந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் என்கிட்ட காட்டுறதுக்கு தான் உன்னை வேகமாக என்னோடய கேபினுக்கு வர சொன்னேன்னா, வேறு எதுக்காக என்னை கூப்பிட்டேன், நீ இந்த ப்ரோக்ராம்ஸில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னா கலந்துக்கிறாங்கங்கிறத கேட்க தானே கூப்பிட்டதான் நினச்சி நான் வந்தேன், எதுக்காகடா கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எதுக்கு கூப்பிட்டனே தெரியாத மாதிரி இன்னசென்ட் பேபி மாதிரி நடிக்கிற பற்றியா நீ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆராம் நம்ம ஜின்னோட கிட்ட பேக் சைடு கிட்ட ஹோல்ட் பண்ண போய்ட்டு பயங்கரமான ஒரு லிப் லாக் பண்ணால், டே ஹவுஸில்
காலேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் என்கிட்ட இந்த மாதிரி ரூடாக தானடா அப்ளை பண்ணேன், இன்னுமாடா உனக்கு அந்த கிஸ் ஃபீல் போகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம்ப நம்ம ஜின்னு அடிக்கிறாரு. என்ன பேபி பண்ண இன்றைக்கி மார்னிங்கில் நீ அந்த மாதிரி ஒரு ஹாட்டான லுக்கில் என் முன்னாடி வந்துட்டல, அதுலேருந்து எனக்கு ஹெவி ஃபீலிங்ஸாக தான் இருக்குது. என் ஃபீலிங்ஸை தான் நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேங்கிற மாதிரி ஃப்ளிட்டியாகவே நம்ம ஜின்னுக்கிட்ட பேசினா நம்ம ஜின்னு ஆரம்போட மவுத்தில் அடிச்சுட்டு, இது காலேஜு, நான் என்னோடய கிளாஸே பிரேக் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன், ஒழுங்கா உன்னோட ஒர்க்கை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம் விட்டு எழுந்து போகலானுங்கிற மாதிரி போனால் ஆரம் நம்ம ஜின்னோட ஆன்சர் க்ரிப்பாக ஹோல்ட் பண்ணபடி, அப்போ என்னை விட்டு மூவ் ஆன் ஆகணுங்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜின்னு தான் அப்படியே நிற்கிறவர். ஒரு 2 செகண்ட் கழிச்சு அப்படியே திரும்பி ஆரம்கிட்ட க்ளோஸாக வந்து ஆரமோட சீக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு, ஈவினிங் நம்ம 2 பேரும் டேட்டு போகலாம், அது வரைக்கும் என்னை என் ஒர்க்கை பார்க்க விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆரமோட ஹேண்ட்ஸை எடுத்து விட்டுட்டு நம்ம ஜின் நேராக சையான பொசிஷன்லேயே கிளாஸ் ரூம் பட்டு போனால் நம்ம ஆரம்பமே ரொம்ப ஹாப்பியாகி, அப்பா என் கூட டின்னர் சாப்பிட வெளியே வரேன்ட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆரம்பம் ரொம்ப ஹாப்பியாக வர அந்த மாதிரி ஹாப்பியான இப்போ ஜின்னு நம்ம வீமியோட கிளாஸ் ரூம்லடா கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நம்ம ஜின்னு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க மூமெண்ட்டை நம்ம டே நோட் பண்ணிவிட்டு டே வந்து நம்ம ஜின்னுக்கிட்ட லைட்டாக ப்ளே பண்ணி விளாட்றாரு. இந்த மாதிரி விளாண்டோம். கிளாஸ் எடுக்க சொல்ல கிளாஸை கவனிட்டே அப்படிங்கிற மாதிரி லைட்டாக கொஞ்சம் திட்டினபடி நம்ம ஜின்னு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தால் நம்ம டேயுமே கிளாஸ் அட்டன் பண்ணுறாரு. ஜின் சொல்கிறது எல்லாத்தையும் நோட்ஸ் எழுதிட்டு இருப்பார். அந்த மாதிரி நோட்ஸ் எழுதிக்கிட்டு இருந்தோம். இப்போ டைம் ஸ்கிப் ஆகி நம்ம டே தான் காலேஜ் ஒர்க்லாம் முடிஞ்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஹவுஸ்க்கு போகிறாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு ஜிமினா கிட்ட பேசினபடியே அப்படியே காலேஜை விட்டு வெளியே வர்றாரு. என்னடா ஆச்சு, நானும் வண்டனத்துலேருந்து நோட் பண்ணிகிட்ருக்கேன், உன்னோட ஃபேஸ் ரியாக்ஷனே சரியில்லையே, ஏன் இந்த மாதிரி ஒரு மாதிரி வியர்டாகவே இருக்கிற, ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு மீன், என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு திங்க் பண்ணுறியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். அப்போல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா இப்படி நம்ம டேட்டா சொல்வாரா அந்த மாதிரி சொன்னோம். 2 பேருமே கரெக்டாக காலேஜ் கேட்டுக்கிட்டே அப்படி பேசிக்கிட்டே வந்தா அந்த காலேஜுக்கு வெளியே தான் நம்ம ஜோங்கு காரில் இருக்கிறாரு. பாஸ் டே வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், வந்துடுச்சா என்னோட பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காரில் இருந்த பொசிஷன்லேயே நம்ம டே காலேஜை விட்டு வெளியே வர மூமெண்ட்டை நம்ம ஜோங்குக்கு நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணோம். இந்த மாதிரி காலேஜை விட்டு வெளியே வர அந்த மூமெண்ட்டில் நம்ம டேக்கு முன்னாடி இன்னொரு பர்சன்ட் வந்து நின்றுட்டு டேட்டை கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் பேசிட்டு க்ரீட்டிங் கார்டெல்லாம் கொடுப்பானா. இந்த மாதிரி கொடுக்குற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜிமினாடா அது அவனுக்கு லவ் பண்ணுறதுலாம் திங்கிங் இல்லை, லவ் பற்றிலாம் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே பேசலை, ஜிமினாவே அந்த மாதிரி பேசணும். நீ தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணடா, ஏன்டா அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, அதெல்லாம் பற்றி நீ பேசக்கூடாது, அது அவன் சொல்லணுங்கிற மாதிரி 100% நம்ம டே நோட் பண்ணா. ஆனால் என் ஃப்ரெண்டு இவ்வளோ தூரத்துக்கு சொல்கிறான்ல, என் ஃப்ரெண்டு சொன்னதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கொஞ்சம் ஹார்ஷாக இந்த மாதிரி பேசினோம். இந்த மாதிரி நம்ம டே பேசி தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருந்தீங்க, அப்புறம் என் ஹயாங்ஸ்கிட்ட சொல்லிடுவேன், என் ஹயாங்ஸ் யாருன்னு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி இந்த காலேஜில் ரன் பண்ணிகிட்ருக்குது நம்ம ஆரம் தானே, தேவையில்லாமல் நீ ப்ராப்ளம் பண்ணினா என் ஹயாங்கிட்ட சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கொஞ்சம் கோவமாக பேசுகிறத பார்த்துட்டு அந்த பர்சன் அங்கேருந்து போனால், மார்க் தான் பாஸ், உங்களோட பேபிக்கு நிறைய ப்ரொப்போஸ்லாம் வரும் போலுக்கே, நீங்கள் சீக்கிரம் லவ்வை சொல்லிடுங்க அப்படிங்கிற மாரி சொல்லி நக்கலாக நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ண, என்னடா என்னையே கலாய்க்கிறதா நினப்பா அப்படிங்கிற மாரி நம்ம ஜொங்குக்கு அப்படியே திரும்பி மார்க்கை நோட் பண்ணிவிட்டு, பேபிக்கிட்ட பேசலான்னா திங்க் பண்ணுறேன், நான் போய் பேசினா அவன் என்கிட்ட பேசுவானாடா அப்படிங்கிற மாரி கேட்கவும், அது கொஞ்சம் டவுட்டு தான் பாஸ், நான் வேணா போய் பேசி பார்க்கட்டுமா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு காரை விட்டு இறங்க ட்ரை பண்ணுறாரு. டேட்டை போய் பேசணுங்கிற மாதிரி திங்க் பண்ணால், இந்த லுக்கில் போனால் கண்டிப்பாக அவர் உங்ககிட்ட பேச மாட்டார், கொஞ்சம் டைம் கொடுங்க, 1 டே போய் அவர்கிட்ட பேசி ப்ரொப்போஸ் பண்ண பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி மாஃபியா லுக்கில் இருக்க ஜொங்குக்கு அந்த பிளேஸ்க்கு போக அலோவ் பண்ண மாட்டேங்கிறாரு. நம்ம மார்க்கு இந்த மாதிரி அலோவ் பண்ணாமல் இருந்தால் டேயை நோட் பண்ணபடியே டே ஹவுஸ்க்கு கிளம்பி போகிற மொமெண்ட்டையும் நோட் பண்ணிவிட்டு, கண்டிப்பாக பேபிக்கிட்ட போய் பேசணும், பேபிக்கிட்ட என் லவ்வை எப்படி சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் நம்ம ஜொங்குக்கு இந்த மாதிரி திங்க் பண்ணபடியே நம்ம டேயை எப்படிடா கரெக்ட் பண்ணணுங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே நடந்துகிட்டு இருப்பாரா. அந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்தா நம்ம மார்க் தான் அவங்களோட ஹயாங்ஸ் எல்லாம் காலுக்கு மேலே கால் பண்ணிகிட்ருக்காங்க, ஹவுஸுக்கே நீங்கள் கிட்டத்தட்ட 3 மந்தாக போகலன்ட்டு டென்ஷன் ஆகிட்ருக்காங்க, ஒரு டைமாவது ஹவுஸ்க்கு வரணுமா அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். நானே ரொம்ப டென்ஷனில் இருக்கேன்டா, ஹவுஸுக்கு தான் நான் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரொம்ப டென்ஷன்லேயே டே மார்க்கு என் பேபி எப்படிடா கரெக்ட் பண்ணேன், பேபி காலேஜ் ஃபைனல் இயர் தான் படிச்சுட்ருக்கான், மேரேஜ் பண்ணுறதுன்னு எனக்கே வந்துருச்சு, அந்த லிப், ஐயோ அந்த ஸ்ட்ராபெரி லிப்பை
இப்போ கூட திங்க் பண்ண சொல்ல பாடிலாம் அப்படி என்னெல்லாமோ ஃபீல் ஆகுது தெரியுமா? ஆ நீ கூட திங்க் பண்ணுவ என்னடா ஒரு மாஃபியா கிங்காக இருந்துட்டு நினச்சா எத்தனை பர்சன்ஸ் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணனா எத்தனையோ ஃபீலிங்ஸான மூமெண்ட்ஸை பண்ணலாம்ங்கிற மாதிரிலாம் டாடி டேடியே திங்க் பண்ணி திட்டக்கூட செய்வேன் மார்க். பட் அது என்னன்னு தெரியல, இது வரைக்கும் யாருக்கிட்டேயுமே எனக்கு இந்த ஃபீலிங் வந்ததே இல்லை. சும்மா தான் அப்படியே ஆக்ட் பண்ணபடி கீழே விழுந்த மாதிரி இருந்துச்சு. லிப் டு லிப் கிஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மூமெண்ட்லேயே நான் ஃபுல்லாக கவுந்துட்டேன்டா. அந்த லிப் இன்னும் ஒரு 2 செகண்ட் மட்டும் நீ அவன்கிட்டேருந்து என்னை பிரிக்காமல் இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நான் லிப் லாக்கே பண்ணின்னு இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவனோட அந்த க்ளோஸிங்கான ஒரு டிப்ரெஷனில், டென்ஷனில், பயத்தில் என்னை பார்த்து பிளிங்க் பண்ண அந்த ஐஸ், அந்த மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி டேய் இஞ்சி பெஞ்சா நம்ம ஜங்குக்கு ரசித்தது எல்லாத்தையும் மார்க்குக்கிட்ட சொல்லி புலம்பு வரா இந்த மாதிரி புலம்புனா, ஐயோ நம்ம பாஸுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே, எப்போது எனிமிஸு ஹேண்ட்ஸில் கிடைக்காட்டாதான் அவனை நான் மிஸ் பண்ணிட்டேனே, அவன் என் ஹேண்ட்ஸ் பக்கத்தில் இருந்து நான் அவனை கில் பண்ணாமல் விட்டுட்டேனே, இந்த மாதிரியாடா ஒர்க்கு பண்ணுவீங்க அப்படி இப்படின்னு நம்மளை திட்டியே டென்ஷன் ஆக்குவார். இப்போ ஏதோ லவ் ஃபாலின் ஆகிட்டார் போலிக்கே, இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் பேசுனா நம்மளை இனி அந்த பையனை ஃபாலோ பண்ண சொல்லுவாரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாக் நோட் பண்ணா, டே மார்க்கு நாளைக்கே நீ டேயை ஃபாலோ பண்ணுற, டேயோட ஹவுஸ் டே இருக்கிற பிளேஸுங்கிற மாதிரி எல்லாம் எனக்கு தெரியணும். இப்போ நம்ம ஆரமும் ஜின்னும் தான் அவங்க தான் டேட்டு போகன்ட்ருக்காங்களா, டேட்டு போகிற அந்த மூமெண்ட்டுக்கு ஜாலியாக ஒரு மாலில் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி நம்ம ஜின்னுக்கு பிடிச்ச கிஃப்டெல்லாம் நம்ம ஆரம் வாங்கி கொடுத்தபடியே டின்னர் சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டலுக்கு வந்துருப்பாங்க. இந்த மாதிரி ஹோட்டலுக்கு வந்தால் அந்த பிளேஸில் ஃபுட்டை மட்டும் ஆர்டர் பண்ணபடி, பேபி உனக்கு பிடிச்சிருக்கா, இன்றைக்கி நம்ம மாலில் ஜாலியாக என்ஜாய் பண்ணமே, டைமே போனது தெரியல தெரியுமா அப்படிங்கிற மாரி ஆராம் சொல்லவும், உண்மையிலே ஆராம் எனக்கு இந்த டே ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்பவே நம்ம இன்றைக்கி நிறைய டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணோம், உன் கூட இந்த மாதிரி ரொம்ப டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணணும் நான் நிறைய டைம் திங்க் பண்ணேன், இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரியுமா, அது மட்டும் இல்லை இது என்னோடய ஃபேவரட் ஹோட்டல் வர, எனக்கு பிடிச்ச ஃபுட்டை மட்டும் நீ ஆர்டர் பண்ணியிருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சின்ன ஆரம் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா ஆப்போசிட் டேபிளில் தான் நம்ம ஒயினும் ஜேகப்புமே வந்து உட்காந்துருக்காங்க. அவங்களுமே டின்னர் சாப்பிட வெளியே போகணுங்கிற மாதிரி தானே டிசைட் பண்ணிட்டு வந்துருப்பாங்க. அந்த மொமெண்ட்டுக்கு நம்ம ஒயினும் ஜேகப்பும் அந்த பிளேஸில் வந்துக்கிட்டு இருந்தால் நம்ம ஜேகப் தான் ஒயின்கிட்ட கொஞ்சம் டேட்டியாக ப்ளே பண்ணபடி டேட்டியாக பேசுகிறபடிக்கு ஒயின் அந்த ஃபுட்டு வேணுமா இந்த ஃபுட்டு வேணுமானுங்கிற மாதிரி ஒயின்கிட்ட ஃப்ளிட்டியாகவே பேசிகிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா, ஏன்டா இந்த மாதிரி ப்ளே பண்ணிகிட்ருக்கேன், எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பியா, டின்னர் சாப்பிட அவங்க கூட வெளியே வந்தோம்ல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாட்டிட்டு, நான் என்ன ஒயன் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கேன், நான் உனக்கு இவ்வளோ ஆசையாக ஃபீட் பண்ணி விட்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒயனுக்கு பக்கத்துலேயே சேரை போட்டு உட்காந்துருந்து ஒயனுக்கு சாப்பிடுங்கிற மாதிரி பயங்கரமாக ஃபீட் பண்ணி விட்றாரு. ஃபீட் பண்ணி மட்டுமா விட்றாரு, கீழே ஃபுட்டு விழுந்தேன் டக்குன்னு அதை எடுத்து சாப்பிட்றட்டும், அதாவது ஃபுட்டு கீழே விழுற மொமெண்ட்டுக்கு ஃபுட்டை ஹேண்ட்ஸில் பிடிச்சி சாப்பிட்றட்டும், டிஷ்யூ பேப்பர் எடுத்து ஒயனுக்கு லிப்பெல்லாம் க்ளீன் பண்ணி விட்ற மொமெண்ட்டையும் பாட்டு ஒயின் ரொம்ப ப்ளஸ் ஆகி, டே எல்லாரும் நம்மளை தண்டா பார்க்குறாங்க, ஏன்டா அப்படி பிஹேவ் பண்ணுற, யார் என்ன நீ பார்த்தா நமக்கு என்ன, நான் ஒன்றை மட்டும்தான் நோட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தால் ஆப்போசிட் டேபிளில் ஆரம்பிச்சின்னு வந்திருக்கிறத பார்த்துட்டு டக்குன்னு நம்ம ஒயனு ஜேகப்போட ஷர்ட்டை கிரிப்பாக பிடிச்சபடி ஜேகப்போட செஸ்ஸில் ஃபேஸை வச்சபடி மொத்தமாக கவர் ஆனா, என்னாச்சு குளிர்டா ஒயன் அப்படிங்கிற மாதிரி கேட்டா, டே லூஸு உன் ஹயாங் இருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால், ஏன் ஹயாங்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகப்படி திரும்பி பார்த்தா நம்ம ஆரம்பிச்சுன்னு இருந்தால் அவங்க இருக்காங்களேன்ட்டு நம்ம ஒயன் மறைஞ்சிருப்பாங்க. இந்த மாதிரி மறைஞ்சா நம்ம ஜேகப்பு சும்மா இல்லாமல், டே ஹயாங் இங்கே என்னடா பண்ணுற, டேட்டு உண்டியா அப்படிங்கிற மாதிரி கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டுனா நம்ம ஒயன் ஓங்கி ஒரு கிக்கு தான் ஜேகப்போட ஃபீட்டில், ஃபீட்டு போச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒயனை நோட் பண்ணால், அவங்க இது பிளேஸில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தானடா நான் என்னோடய ஃபேஸை மொத்தமாக மறைச்சேன் அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டுனா, நீ சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஆரம்பிச்சு இன்னும் ஜேகப்போ இருக்க மொமெண்ட்டை பட்டுட்டு, நீங்களும் இந்த பிளேஸ்க்கு தான் வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம்பிச்சு இன்னும் அவங்க இருந்த டேபிள்லேருந்து எழுதி நம்ம வயன்கிட்டையும் ஜேகப்பட்டையும் வந்தோம். வேண்டா ஹாய் ப்ரோஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், நீ இங்கே தான் இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி வயனை நோட் பண்ணா, ஆமாம் ப்ரோ நான் இங்கே தான் இருக்கிறேன், அது நாங்கள் 2 பேரும் டேட் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், நாங்களும் டேட் தான் வந்தோம்,
அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் நோட் பண்ணிவிட்டு டக்குன்னு நம்ம ஜின்னும் நம்ம ஒயினும் தான் நம்ம ஜேகப்போட ஆன்சர் நம்ம ஒயின் பிடிச்சா ஆரமோட ஆன்சர் ஜின் பிடிச்சிட்டு அவங்க தனித்தனியாக அவங்கவுங்க கப்பல் கூட டேட் வந்துருக்கோம். அவங்கவுங்க டைத்தை மட்டும் என்ஜாய் பண்ணுவோம். இந்த பிளேஸில் ஃபேமிலி மெம்பர் கிடையாது, கப்பல்ஸ் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் கோரஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு நீ என்ன பாட்டு திரும்பி ஃபுட்டை ஃபீட் பண்ணி விடு அப்படிங்கிற மாதிரி ஒயின் சொன்னான். என்ன ஆச்சு? நீ இப்போ தெளிவாட்ட என்ன சொன்னேன்? நம்ம டேட் பண்ணிருக்கோம், அவங்க டேட்டுக்கு வந்துருக்காங்க, அவங்கவுங்க டேட்டை அவங்கவுங்க என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஃபுட்டை சாப்பிட்டபடியே நம்ம ஒயின் ஜேகப்புரண்டம் ஜின்னு ஆரம்பமே ஆர்டர் பண்ண ஃபுட்டு வர மூமெண்ட்டை நோட் பண்ணிக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க.